கருப்பசாமி அதே தஞ்சாவூர் வீட்டுல ஆண்மகனை பற்றி கேட்க வந்தது யார்? யாருமா? என்னம்மா உன் பையனா? எங்க இருக்கேன்? வீட்டுல இருக்காரு. இவர் யாரு? இந்த அம்மா யாரு? பொண்ணு. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? யாருமா? ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். ஒரு கட்டில நிக்கக்கூடிய ஒரு மனநிலைகள் அவனுக்கு இல்லை. புரியுதா? உனக்கு சகோதரன் அவன். ஒரு கட்டில நிக்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு இல்லை. 1000 கோட்டை சிந்தனை, நேரத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு புத்தி எண்ணங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லாத நிலையை அடைஞ்சி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். இனி அவனுடைய வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா, அல்லது இடையிலே முறிவு ஏற்பட்டுப்படுமா அப்படிங்கிற சந்தேகமான ஒரு நிலைமை உங்க உள்ளத்துக்குள்ள வாடிக்கிட்டு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. வேற கல்யாணம் ஏற்கனவே இருந்ததை பத்தி எப்பவும் கவலை இல்லையாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே, முடிச்சு தந்தா போதும்லாம். கொஞ்ச நேரம் நீ மட்டும் கண்டுபிடி, நீ கண்ணை திறந்துட்டான். என்னை பார்த்துட்டு போ, ஆவணியில திருமணத்தை பத்தி நடத்தி வெற்றியாக்கி தரேன். தைரியம் ஐஸ்வர்யமா. கருப்பசாமி என்னை பார்த்து போங்கம்மா, அவசரப்பட்டு போயிடாதீங்க. சரியா? விருதுநகர். எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, இருகை கொண்டு வணங்கவா, காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. என்ன படம் அந்த பாட்டு? என்ன படம் அந்த பாட்டு? பாலும் பழமும். புரியுதா? பாலும் பழமும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளை தன் எண்ணங்கள் மாறாமல் ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்டாள். அதான் காதல் சிறகை காற்றில் விரித்து வானவீதியில் பறந்தாள். அந்த வாழ்க்கை சிறகொடியாத பறவை போல் வானத்தில் பறந்து செல்லும் என்று ஆகாய கற்பனைகள் பரவோடி செய்தாள். ஆனால் இப்பொழுதோ அவன் கூட வாழ்வதற்கு வழியில்லாமல் பிரிந்து வந்து பேதப்பட்டு கண்ணீரும் கவலையுமாகி துடித்துக் கொண்டிருக்கிறாள். உண்மையா இல்லையா? அவளை மீண்டும் அதே கணவனோடு சேர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பது உன் எண்ணம். ஆனா அவளுடைய எண்ணமோ அது இனி பொருந்தாது, கைவிட்டு விடம்மா, இப்படி இருந்து என் வாழ்க்கை முடிந்து போனாலும் சரி, இனிமே அந்த பேரை நம்பி என் பின்னால போக மாட்டோம். கால் வந்துடும். அதான் காதலுக்குரிய பெருமைப்பா. பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா. பட்டிக்காட்டுல காதலிக்கிறவன் கடைசி வரை கைவிட மாட்டான், எத்தனை சண்டை வந்தாலும். ஏன்? அறியாமையில பொண்டாட்டியே தஞ்சம் இருப்பான். அதுக்கு தான் பட்டணத்துக்காரன் படிச்ச அறிவாளியா இருப்பான், சின்ன கோவப்பட்டாலும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு போய்கிட்டு இருப்பான். என்ன? இந்த காலத்துல உள்ள சிந்தனை இப்படி, அந்த காலத்துல உள்ள சிந்தனை அப்படி. எல்லாமே தப்புங்கிறது ஏன் சிந்தனை. ஒரு தரம் கால் விட்டுவா, என்னடா தம்பி விழுந்து அமைச்சாய் போன. அதனால அவளுடைய உள்மனம் திரும்புமா? உன் மனசு என்ன சொன்னா, இனி ஒரு வாழ்க்கையை போய் தேடி அமைத்து இதுக்கு ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு சம்மந்தத்தை பேசி இப்படியெல்லாம் நான் கேவலப்படுறதை விட நம்ம தளபதி இதுதான் அவளை சம்மதிக்க வச்சிருங்க சாமி அப்படின்னு நீ என்ன கேட்க? அப்படி சம்மதிக்க வைத்தார். ஏய் சத்தா,
அப்படி சம்மதிக்க வைத்தால் நான் அவன் வீட்டுக்கு போவேன் அம்மா, ஆனா உன் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். அப்படி வந்தா நான் வேற உருவத்துல தான் வருவோம்னு அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? அப்படி என்ன அர்த்தம்? அங்க அவ்வளவு பெரிய மௌன கொடுமை நடந்திருக்கு. என்ன கொடுமை? மௌன கொடுமை. கருணை கொலை மாதிரி மௌன கொடுமை நடந்திருக்கு. வெளியே சொல்ல முடியாத கொடுமை. சும்மா ஒன்று வெளியே சொல்ல முடியாத கொடுமை நடந்திருக்கு. அவளுடைய மனதுக்குள்ள அங்க நிம்மதியா இல்ல. இவன் கூட வாழ்றதுல வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்றி என்று விளைச்சு வேதனைப்படக்கூடிய வாழ்க்கையை விட செத்து போறது நல்லதுன்னு சொன்ன அவை. அதான் வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்றுங்கிற மாதிரி அவன் கூட போய் இருக்கிறத விட இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம்னு பேரு நல்லதுன்னு முடிப்பான். அவன் மனம் திரும்புமான்னு கேட்டேன். அவன் மனம் நடிக்கும். யாரை போற? அற்புதமான நடிக்கும். நான் ஒரு பாட்டு பாடினேனே அந்த மாதிரி. அதனால அந்த நடிப்பை அவ புரிஞ்சுக்கிட்டான். இவ வேண்டாமுக்கா, அவன் நீங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் கேட்டா நானா வேண்டாமுங்க, நான் ஏத்துக்கிடுவேன், என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கதை வைப்பான். ஆனா இவா எல உன் குணம் எனக்கு தெரியும்டா, உன் கூட வந்தா செட் ஆகாதுப்பா, உங்க முன்னால சிரிச்சு தோல்ல கை விட்டுக்கிட்டு போவான், அங்க போய் கொதவலை நினைப்பான். இதுதான் அங்க நடக்கிற கதை. ஆகையினால் அந்த வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பதற்கு மூவேலி 21 நாள் கால அவகாசம். வார பௌர்ணமிக்கும் வார, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமையும் வார. ஆமா, மூவேலி 21 நாளைக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம், சரியா தவறான்னு முடிவெடுப்போம். சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆவணி மாதத்துல வருது, உன் சொந்த இடத்துல எட்டுன சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை வருது, முடிச்சு வைக்குமா? அப்படி முடிச்சாச்சு, ஓடிப்போ, வேலையும் கிடைச்சாச்சு, கம்ப்யூட்டர்ல பார்க்க அது கருமசாமிக்கு. அதே விருதுநகரா செல்ல குட்டிகளே கால விட்டு வாருங்க. கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, காலிட்ட சதங்கைக்கு சதி வேண்டுமா, சிறுத்த உள்ளிடையாட நிதி வேண்டுமா, காளியம்மா எங்க இருக்கா? உங்க ஊர்ல தலத்த அம்மா அவாதான், தலையாயமாக இருக்கும் தேவி அவள் தான். அவளை பத்தி தான் நான் பாடினேன். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, ஜதினா தகத கிட்ட தகத கிட்ட தகத கிட்டதா அது. சிறுத்த உன் இடையாட நிதி வேண்டுமா, உன் சிங்கார கைக்கு அவி நய வேண்டுமான்னு மகாகவி காளிதாசத்துல அன்னையை பற்றி பாடினாரடா. அந்த பாட்டை தான் நான் பாடினேன். ஏன் பாடுறேன்? நீங்க அங்க நிற்கும் பொழுதே 10 கரங்களோடு அசுரனை வென்ற ஆங்கார கோலத்தோடு அவ வந்து நின்னான். என் பிள்ளைகள் வந்திருக்கு, நீ காப்பாத்தி கொடுங்க. நீங்க இப்ப 3 வருஷமா செய்யும் தொழில் சரியில்லாம மனவேதனையும் துன்பமும் பட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊர்ல நம்ம இருக்கலாமா அல்லது வேற எங்கேயும் தொழில் பார்க்கக்கூடிய நிலை மாறுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஒரு நண்பனுடைய தொடர்பின் காரணத்தினால் 2 பேர் சேர்ந்து வருமானத்தை உருவாக்கலாமா அப்படி என்ற ஒரு கற்பனை. இதெல்லாம் தப்புடா முட்டா பேரே, கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு பக்கத்துல நாமும் 12 120 நாட்கள் பொறுமையாக இருந்தால் உன்னுடைய தொழில் ஓங்காரமாக உயரும். வெளிநாடு சம்பந்தமான சிந்தனைகள் வைத்திருக்கிறாயா? அப்படி போனா நீ சம்மதிக்கிறியா? நீ சம்மதிக்கிறியா வெளிநாடு போவதுக்கு? முடியாது. முன்னாங்கு 12 120 நாட்கள் பொறுமையாக இருந்தால் புதுமையான தொழிலும் கிடைக்கும், நிறைந்த வருமானமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இந்த இந்தியாவில் புது மலர்ச்சியும் புத்துயிர் பெற்று புனிதமாக வாழ்வீர்கள். கர்மசாமிக்கு வருகை என் செல்லங்களே. அப்படியா? 20 லட்சம் இந்தாடா, ஒரு 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபமா கிடைக்கும். வாங்கி தரேன், சந்தோஷமா இருங்க. வேற என்ன வேணும்? வீட தனியை தான் கேட்க முடியும், சபையில கேட்க முடியாது. இப்போ உன் புருஷனை பத்தி தான் கேட்க முடியும், சரியா? கர்மசாமிக்கு. ஆமா, அப்படியா? அப்படியா? சரி, கேட்டு
கும்பகோணத்துல இருந்து திருவாலங்காடு போற வழியில வலதுபுறத்துல ஒரு நதி. அந்த நதியோரத்தில் வலங்கை மாநகர். வலங்கை மாநகரில் வாழ்பவளாம். யார் பாடினா? சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார். யாரை பற்றி? மாரியம்மாளை பற்றி. மாரியம்மா அங்க இருக்காளா? எனக்கு சரக்கெல்லாம் எங்க இருக்கு? அப்ப நானும் ஒரு பொய் தான் சொல்லுவேன். கலண்டர் நல்ல காலில் விடல நீ. ஆமா, சட்ட கதைகள் இல்லடா. மனசு அங்க பறி கொடுக்கலடா. மனசு அங்க இன்னும் கொடுக்கலடா. இன்னொரு தடவை விடு, இன்னொரு தடவை விடு. எங்க அம்மா பொம்பளை என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு கிடக்கா. எங்க அப்பா உலக அனுபவம் உள்ளவன். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா அந்த பிரச்சனையே கிடையாது. அவரு பொறுக்க மாட்டுக்காரு. என்னடா தம்பி, ஏலே உள்ளதை சொல்லல, நான் சொல்லு தப்பா ரைட்டாடா? சரிதானடா? அதுதான். இந்த கார்ல நான் மலேசியா வர போயிருவேன். சூப்பர். அம்மா இதுல டீ விட்டு கொடுமா. இந்தம்மா இதுல ஜூஸ் கொடுமா. இது குட்டி பிள்ளைகள் மன ஒருமைப்பாட்டு விளையாட்டு. இது என்ன பழமாப்பா? சுகருக்கு ரொம்ப நல்லதுடா. தலைவலி, கால்வலி, கைவலி மருந்து. நல்ல நிறைந்த மனதோடு கொண்டு வந்திருக்காரலாம். அதான உண்மை. கார்ல போகும்போது மூடி வச்சுக்கலாம் இல்லையா? அப்படியா? எப்படினாலும் போடலாமா? ஹீட்ல வந்து இன்னும் டைட் ஆயிடும். ஓகே. காலில் வந்துட்டு வரலாம். மன்னா கல்லார் உரித்த மன்னா உததி இடை கடவு மரகத வருண குலதுரக. என்ன பண்ண? திருப்புகள். உததி இடை கடவு மரகத வருண குலதுரக அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டினுடைய உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தேன். தலைவன் வெகு நாளாக பிரிந்திருந்து அப்படி சம்பாத்தியத்தாக சென்றிருக்கும் பொழுது குடும்பத்துல வந்து மன நெருக்கங்கள் குறைவாயிடுது. பிரத்தியாருடைய சொற்களை கேட்டு, அறிவுரையை கேட்டு, பிரத்தியாருடைய வாழ்க்கையை ஈடுகட்டி பார்த்து மனம் குழம்பி போன ஒரு பொண்டாட்டி இருக்கான்னா அது ஓம் பொண்டாட்டி தான். உண்மையா இல்லையாடா? என்னலா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கியா? ஆமா. இந்த நிலைகள் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டேன். அது அவளுக்கு இயற்கையாக அந்த மனத்துல மாற்றம் இருக்கு. புருஷன் மேல வெறுப்பு வரல, ஆனா ஒரு எரிச்சல் மட்டும் வருது. அந்த எரிச்சலிலே 2 விதம் இருக்கிறது. அது எப்படி அப்படி கேட்கணும். நீ அனுப்புற பணம்லாம் முழுசா உனக்கு கணக்கு காட்டினாலா? இத பத்தி பேசினாலே இவன் கேள்வி கேட்பான். இவன்கிட்ட எரிஞ்சு விழுந்தாச்சுன்னா பக்கத்துல வரமாட்டான். இதுதான் அங்க நடக்கும். தேனி உட்காடு நாகலாபுரம் ஒரு ஆலமரம் இருக்கா உங்க வீட்டுல? அது பக்கத்துல 2 தெய்வம் இருக்கா? காலில் விழுத்துவா. அது 2 கன்னிமார்கள். அந்த தெய்வங்கள் அங்கே இருப்பது. பூ போலே என் புன்னகையில் இன்னொருத்தர காலம் உலகினை கண்டேன் அம்மா கண்ணே கண்ணின் மணி நீயே. அருமையான பாட்டுல உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு ஆண்மகன் இருந்து நடத்தக்கூடிய வாழ்க்கைய தனி ஒரு பெண்மணியாக இருந்து சாதனை செஞ்சு இவ்வளவு நாளும் சாதிச்சேன். உண்மையா? இப்போ உன் பிள்ளையில ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு மாறுபாடாக மனதை வைத்துக் கொண்டு உன்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதான் நடக்கும். இடையில கொஞ்சம் பண வரவு செலவுகள்ல கடன்கள் பட்டு மனவேதனைப்பட்டு ஏமாந்து தன்னையே இழந்து விடுவோமோ என்று உள்ள நொந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் எதைய துடிப்பே நின்றது போல மூச்சில்லாம பேச்சில்லாம ஆயிட்டியாமலாம். அப்படியா? அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க?
உன்னுடைய மூச்சு குழலும் இருதயஸ்தானமும் பலவீனமாயிருக்குமோன்னு நீ பயப்படுத. அது உன்னுடைய மனக்கவரையின் அடிப்படையில் உள்ளது. இப்ப இழந்த செல்வங்களையும் மீட்டித்தார, பிள்ளைகளையும் தெளிவாக்கி தர. வேற என்ன வேணும் உனக்கு? சமீபமா போட்டு என்னோட பணம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரல சாமி. வரவேண்டிய பணம் ஒரு நம்பர் மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க. அந்த ஆளு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் அந்த பணத்தை மாற்றி விடுவேன்னு சொல்றாங்க. என்ன எதுக்காக பணம் கொடுத்த? என் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஷேர்ல மார்க்கெட்ல போட்டோ சாமி எங்களுக்கு அவங்க என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க பண்ணும்போது எனக்கு அந்த பணம் வராம 1 லட்சம். காலூர் இந்த மாதிரி கோல்மாடால ஏமாற்றப்பட்டவங்க என்கிட்ட பல பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கோல்மாடால ஏமாற்றப்பட்டவங்க கடைசியில் அந்த அக்கௌண்டன்ட் அந்த அந்த ஆப்பவே கட் பண்ணிட்டு போயிடுவான். புரியுதா? இப்போ உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தரணும், அவ்வளோதான் விஷயம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடு, நான் அவனை போய் பார்க்கணும். சரி, இந்தா அடுத்த வாரத்திலிருந்து அந்த பணம் 3 முறையாக உன் அக்கௌண்ட்டை அடையும். கொண்டு வந்து சேர்க்குறேன், குழப்பம் இல்லாமல் ஆக்குறேன். அடுத்து பேசலாம். கருப்பசாமி, பெரிய குளம், யாரெல்லாம் 2 பேர் வந்திருக்கீங்களா? தாயே கருமாரி காரணம் சொல்லலாம். வீட்டு பக்கத்துல நிறைய குருவிகளும் பறவைகளும் வருத. வாய்க்கால் இருக்கும். இன்னொரு தரம் கால் எடுத்துடலாம். சிங்கமுக வாகனத்தில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. செய்வன கோளாறு நடந்திருக்குமான்னு பல்வேறு சிந்தனையும் எண்ணங்களும் கொண்டு நிறைய பூசாரிகளையும் கோடாங்கிகளையும் பார்த்து தெளிவு கிடைக்காம வேதனை அடைந்து என்னை பார்த்து வந்திருக்கிறீர்கள். உண்மையா? கண்டிப்பா. கால் ஒன்று பிங் 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 பிங். நடந்தது உண்மைதான், அதுக்கு தீர்ப்பு கிடைக்கல. புரியுதா? அதுக்கு தீர்ப்பு கிடைக்கல. அந்த தீர்ப்பு கிடைத்து விட்டால் இந்த குடும்பம் ஒற்றுமையாகவும் ஆயிரும், வாழ்க்கையும் நல்லா ஆயிரும். உண்மையா இல்லையா? அதை நான் சரி பண்ணி தரேன். வேற உனக்கு என்ன வேணும்? தொழிலுக்கு பணம் தரல, கொடுத்த பக்கம் பணம் வரல. இந்தா பணத்தை தந்துடுறத, தொழிலை இந்த மாதம் லாஸ்ட்ல இருந்து தொடர்ந்து பிடிச்சிக்கலாம். நான் ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். 1 வருஷம் இருக்கு, முடிச்சு சொந்தத்துல பொண்ணு. கருப்பசாமி, அதே தேனி எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வாங்க. என்ன வியாபாரம்? கலக்கமா. என்ன வேணும்? இன்னொரு தரம் கால் அமைதியா இருங்க. முடியாது. பாட்டி அமைதியா இருக்கீங்களா? 2 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய தோற்றத்தால் ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால தான் குடும்பத்துல மன அமைதி குறைவும் பிரச்சனை வந்துச்சு. இந்த நிலைகள் மாறுமா? இன்னும் 10 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. புரியுதா? பௌர்ணமி கழிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்னைய பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். உன் குடும்பத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய காலம் அப்போதுதான் வருது. மாரியம்மன் எங்க இருக்கா? இந்த கனியை அந்த அம்பாளுக்கு வச்சு கும்பிட்டுருக்கோம். 10 நாள் கழித்து என்னை பாருங்க. ஜெயிச்சு தரேன், வெற்றியாச்சு தரேன், காப்பாத்துறேன். உன் உள்ளத்துல என்ன ஓடுது? சாதகம் பார்க்க போனாலும் சாமிகளை பார்க்க போனாலும் தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்க மாட்டேக்கு.
இங்கேயும் இப்படியா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, நினைக்காத. 10 நாள் வரை உங்களுக்கு முடக்கமான காலம் ஓடுது. அதுக்கு பிறகுவா எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தெளிவாயிரு, சந்தோஷம். ஓகேவா? ஏன்னா அந்த மனதை சரி பண்ணணும்ல முதல்ல. கர்மசாமி அப்படியா? உடல்நிலை உடல்நிலை சரியில்லாம உள்ளது யாருப்பா? என்ன செய்து? புரியல, சத்தமா சொல்லுங்க. என் வீட்டுக்கார பிள்ளைக்கு மேல் தெரியும்ல, ரொம்ப வேதனையில இருக்கு. கால் வந்துட்டாங்க. அதே போகாது இருக்குமா? வீரபாண்டி அம்மா எங்க இருக்கா? ஒரு பக்கத்துல அவளை போய் கும்பிடுவீங்களா? போதான் கும்பிட்டு இருக்கு. கும்பிடுவீங்களா? நான் கருப்பசாமி எங்க இருக்கேன், கும்பிட்டீங்களா? கும்பிட்டு இருக்கு. வரும்போது கால் வந்து பல டாக்டர்களை போய் பார்த்த பிறகும் தெளிவு கிடைக்கல. ஆனா இது வேற மாதிரி எது கோளாறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மன சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. அவளுக்கு அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். ஒரு ஆவியின் தொடக்கம் அவளுடைய மேனியை தொட்டுக்கிட்டே இருக்கு. முன்னுக்கு பின் முரண்பாடாகவும் திடீர்னு சொல்லி உன்னை எதிர்த்து பேசுறது மாதிரி குணப்போகமும் இவைகள்லாம் அந்த வீட்டுல நடக்கும். அவளை குணமாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? பௌர்ணமிக்கு இங்க கூட்டிட்டு வா. ரொம்ப வேதனையா இருக்கு சாமி, சமாளிக்க வேதனையா இருக்கு. எல்லாத்தையும் போய் வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, பௌர்ணமிக்கு கூட்டு வா, உடனே சரியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தா வருவா, நல்லா இருப்பா. கொண்டாடுதேன் கருப்பசாமி. என்னய்யா சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கவனிங்க பார்ப்போம். எந்த தொழிலை தொட்டாலும் தடங்களா இருக்கு, என்னால அதை தொடங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்வா சாவான்னு தெரிய முடியலன்னு வந்தவன் யாருப்பா? கால் வந்து நீ இருக்கிற பகுதியில இருந்து கொஞ்சம் வெளியூருக்கு ஒரு இடத்துக்கு போறியா? எங்க போன நீ? எங்கேயோ போறிய? எங்க போன? போய்கிட்டு அடையுத ஒவ்வொரு இடமா போற. கால் வந்து அப்படியா? கேட்டு பார்த்தோம். சமீப காலத்தில் ஒரு நட்பான மன வருத்தமும் வேதனையும் நடந்து ஏமாந்து போய் பணம் மனம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். உண்மையா இல்லையா? அதனால மீண்டும் அதை நம்பலாமா, அது தொடருமா அப்படிங்கிற ஒரு உள்மன கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று ஸ்ரீராமா கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா. அந்த நட்பை கைவிட்டு விடு மகனே, நமக்கு வேண்டாம். போன் வருதா? அதே மாதிரி இப்ப நிலையான தொழில் இல்லாத வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. நடக்காது. அதான் எந்த தொழில் தொட்டாலும் தடையா இருக்கு. அந்த இடம் அதுக்குரிய சக்தி வாய்ந்ததாக இல்லை. 3 மாதம் அதுல பாரு. ஆவணி மாதத்துல வேறொரு இடம் அதற்கு சிறப்பாக அமையும். அதுல இருந்து உன் வாழ்க்கையை ஓட்டித்தர என் பேரை எழுதி வச்சுக்கா, என் போட்டாவையும் போட்டுக்கா, நடத்தி தர, எல்லாம் பிக்ஸ் ஆயிடும். அதே ஓகே, அது போய்க்கோ, நடத்திக்கா. கருப்பசாமி ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம். கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? எத்தனை வயசு போவோம் பிள்ளைக்கு? என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி,
நல்ல பாட்டு தெரியுமா? நான் பாடுறது என்ன படத்துலன்னு தெரியுமா? நீ வேதனையோட வந்திருக்க, நான் பாட்டு பாடுறேன்னு நினைக்கியா? உன் வேதனைக்கு பொருத்தமான பாட்டை நான் பாடுறேன். இப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா உன் வீட்டுக்கு வேணுமா? அப்படியா? ஒரு செடியில ஒரு பூ பூத்து இருந்து அது செடியில இருந்தே கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதை இன்னொருத்தன் பறிச்சுட்டு போயிட்டாம்னா, ஒரு பைய பார்த்தாம்னா மாலை கட்டுவான், இன்னொருத்தன் பார்த்தாம்னா அர்ச்சனை பண்ணுவான், இன்னொருத்தன் பார்த்தாம்னா புரிச்சு கசைக்கு தூர எரிஞ்சு போட்டுருவான். அது கிடைக்கிறவன் கையை பொறுத்தது தான். உண்மையா இல்லையா? அதனால அந்த பூ பயன்படுத்தப்பட்டவை போலதான் அந்த மலர்கள் ஆகும். அதனால இப்போ அந்த பெண்ணை நான் கூட்டு வந்தா தனியை கூட்டு வர முடியாது, துணையோட தான் கூட்டு வர முடியும். என்ன பண்ணா சரி வரும்? துணையோட கூட்டு வரட்டுமா? வருத்தப்பட மாட்டேனா? நீ வாய் திறக்கலையே, வருத்தப்பட மாட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க, அசத்துவோம் நம்ம. கூப்பிடலாம் கருப்பசாமிய. கண்ண முடிக்க வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே கொண்டு போய் வீட்டில் வை, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். நல்லாரு ஐஸ்வர்யமா கருப்பசாமி. அதே கோயம்புத்தூர் எல்லை பொம்பளைப்பள்ளியுடைய கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. என்ன வாழ்க்கை? பொண்ணு மாப்பிள்ளையும் கால் ஒன்று சரிமா. நல்ல விடலம்மா, உன் மனசு சரியில்லை, இன்னொரு தடவை குழம்பிக்கிட்டு வந்திருக்கியா? மருமகன் வக்கீல போய் பார்த்தா நம்மள அவனுக்கு தெரியுமா? எதுவும் சரி. மகன் என்ன சொல்லுதா? திருப்பி காலைல வந்துட்டு வா, யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் பேசணும் இல்லையா? பொக்கன நினைத்தாயோ பொங்கனவா என்று சொல்வாரே, அவர் தானே வாசுகி அம்மையாரால் ஞானம் பெற்றவர். என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல லாபம் இல்லை. என்ன வியாபாரம்? திரும்ப பழைய காலைல வந்துட்டு வாங்க பார்ப்போம். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்து வாசல்ல ஒரு காக்கா போய் உட்கார்ந்துருக்கு. அந்த காக்கையை கேட்டேன், இப்போதைக்கு அந்த வியாபாரத்துக்கு சனி பகவானால் சொன்ன பார்வைகள் சரியில்லாமல். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்கள் ஏற்கனவே ரொம்ப அதிகமான மன அழுத்தம் இருக்கும், நிறைய பொருள்கள் பறிபோய் இருக்கும், பணங்கள் நஷ்டமாக இருக்கும், நினைத்த ஸ்கிராப்பை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கா? இவைகள்லாம் மாறதுக்கு இன்னும் 22 நாட்கள் இருக்கு. எல்லாமே சரியா நடத்திட்டாரு. வேற என்ன வேணும்? வீட்டில் அடிக்கடி வீட்டுக்கு அவங்களுக்கு வர வச்சிருவோம், கண்ணை முடுங்க வெட்டியாக்குவோம். இனி மன அடக்கத்தோடு வாழ்வு நல்ல நடக்கும், வெற்றி இருக்கும். என்ன தொழில்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம், மாத்த சொல்லிடுவோம். அந்த சாதனங்களை எல்லாம் போடுற குடோன் எங்கப்பா இருக்கு? பக்கத்திலே இருக்கு. அந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் கடந்து போனோன்னா ஒரு சிறு தெய்வத்தின் இடம் வருது, சரியா? ஆமா. அதே மாதிரி நீ சாமான்கள் போட்டிருக்க ஒரு இடத்துல ஒரு மூலையில் இதுக்கு முன்னால் அடையாள பொருள் இதை எடுத்தியா? என்ன எடுத்த? தாயத்து தகடு எடுத்தியா? கால்
அதுக்கு பிறகு ஒரு பக்கத்து காலு உபாதை, வலி, வீட்டுல சண்டை, இவைகளெல்லாம் நடந்திருக்கும். இதை செய்தது யார் என்று தெரியணுமா, அந்த தீய சக்தியை தீர்க்கணுமா? தெரிஞ்சு தீர்த்து எனக்கு ஒரு உத்தரவு தான் எனக்கு இருக்கு, தீர்த்து தீர்த்துட்டா போதுங்களா? நீ தாண்டா என் பிள்ளை, கால் ஒன்றுவான். ஆள சொன்னா மனுஷ பகை வரும், தீர்த்தாச்சுன்னா தெய்வ பக்தி வரும். உண்மையா இல்லையா? ஆமா. அந்த 4 எல்லைக்குள்ளேயும் நான் ஒரு வகைப்படுத்தி தாரேன், செம்மையாக்கி தாரேன். இப்போ அந்த இடத்த மாத்திரலாமாங்கிற ஒரு எண்ணம், குடோனை மட்டும் மாத்திரலாமான்னு ஒரு சிந்தனை வந்தாலும் குழம்பிக்கிட்டே இருப்பே தவிர முடிவெடுக்க மாட்டேன். அதிலேயே வச்சுக்கலாம். இன்னொரு இடமும் தாரேன். இன்னும் புதுமையாக 2 ஆர்டர் வரும். அது ஒரு கோர்ட் மூலமா ஒரு ஆர்டர் வருது, ஒரு ஆள்கிட்ட இருந்து. அதுல பழைய ஸ்கிராப் நிறைய இருக்கு, அதை அமுக்கிடுவோமா? பணத்தை வாங்கி கரை பண்ணிட்டாங்க, பணமெல்லாம் கொடுத்தாரு, பணத்தை வாங்கி கரை பண்ணாங்க. 3வது செவ்வாய்க்கிழமைய கணக்கு வச்சுக்கா. அவன் தாரானா இல்லையான்னு பாக்கியா? அவன் பேனாவை ஒடிச்சு விடுங்கிற, நான் முடிக்கிறேன். அட்டே ஆனந்தமாவா? அடுத்து என்ன பார்க்கும்போது மகிழ்ச்சியா பார்ப்பேன், பிரகாசமா பார்ப்பேன். கர்மசாமி, கோயம்புத்தூர் எல்லை. உடல்நிலை சரியில்லாததை பற்றி உள்ளத்தில் வருத்தம் யாருக்கும் இருக்க? யாருக்கு? யாருக்கு வீட்டுல யாருக்கும் உடல்நிலை சரியா? யாருக்குயா? என்ன செய்து? காத்துக்குள்ள மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசு. உன் கட்டுமனைக்குள்ள போனேன் 1.5 வருஷம். ராத்திரி தூங்கும் பொழுது யாரோ தட்டி எழுப்புறது மாதிரி உன் கொண்டாட்டிய ஒரு சக்தியை எழுப்புது. உண்மையா? யாரோ அவ பக்கத்துல இருந்து ஏதோ சொல்றது மாதிரி ஒரு தூண்டுதல் உணர்வு தோன்றுது. இதுல ஏனை கூட உடல்ல பேச்சு, குழப்பம், உடல்நிலை சோர்வு, நிறைந்த நேரத்தில் உற்சாகமா நடக்க முடியாத குறைபாடு, இது எல்லாம் உன் மனைவிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ 1.5 வருஷமா தொழிலாள மனவேதனை, கடன்களும் துன்பம் இருக்கு. ஒரு பிள்ளைய பத்தி மன உபாதை நெஞ்சு நிறைய இருக்கு. சரியாக்கி தந்துட்டா போதும்ல? கால் ஒன்று மனைவியை கூட்டு வர முடியுமா? இந்த விபூதியை கொண்டு கொடு. பகை இருக்க எப்படி போக நினைக்கியா? வச்சு கும்பிடு, வீடு வந்து சேருவான். நல்லாரு, பிள்ளையும் சரியாக்கி தரேன், உனக்கு ஒத்துழைப்பா இருக்க வச்சு தரேன். கர்மசாமி, என்ன என் திடீர் குதிரை பல்லவ பேரரசு நாட்டை நாடுகிறது? பல்லவ நாடு எங்க இருக்கு தெரியுமா? சோழ நாடு எங்கப்பா? தஞ்சை, திருச்சி, இது சோழ நாடு. பல்லவ நாடு எது? தொண்டை நாடாகிய காஞ்சிபுரம் எல்லைதான் பல்லவ நாடு. பல்லவ நாட்டை தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சென்றேன். ஒரு பெரிய ஆறு வருது. அது என்ன ஆறு? செய்யாறு. என்ன ஆறு? செய்யாறு. நீ செய்யாறு என்பது நீ, செய்யாறு பக்கம் என்பது இவர்கள். காரணம் இன்னொரு கால் ஒன்று 2 கட்டா மனதே. எல்லாரும் அமைதியா இருக்க. செய்யாத குற்றத்துக்கு பழி வாங்கி சென்று வந்த மகன் நீ. உண்மையா? குற்றம் செய்யாமலே குற்றவாளி தண்டனை அனுபவிச்சு மனவேதனை அடைஞ்சவன். எந்த ஒரு தொழிலும் நிலையாக அமையாமல் இப்பொழுது துன்பப்பட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? கால் ஒன்று. இங்க இருந்து செய்யார தாண்டி போனா பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர்டா? நீ போயிருக்கியா? யாரெல்லாம் போனீடா? உன் முன்னாடி அங்க இருக்காளா? அதான் என் குதிரை அங்க போகுது.
இன்னொரு கால் ஒன்று. படித்தால் மட்டும் போதுமா? சற்று பொறுமை வேண்டாமா? படித்தா மட்டும் போதுமாடா? பொறுமை வேணும்ல? அவளுக்கு வேணுமா உனக்கு வேணுமா? டபி சொல்லுடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிச்சியா அவளை விட்டா பையனா அர்த்தம். கால் ஒன்று. கருப்பசாமி அவ வருவாளோ வர மாட்டாள் ஐயா மோட்டார் வட்டியிலே. எப்படியாவது உன் மனைவியை வர வைக்கணும். உன்னை ஒத்துமையா பெருமையோடு வாழ வைக்கணும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிமிந்து உட்கார்ல, நான் பார்க்கிறேன். அவ உள்ளத்தை போய் பார்த்தேன். அந்த பேய பிடிவாதத்துக்கும் முரட்டுவாதத்துக்கும் நல்ல பட்டு அவன் சீரழியணும். அவன் மனம் திருந்தட்டும். நம்ம அவனை வேண்டாம்னு சொல்லல, விருந்தி வரட்டும். நம்ம அதுக்கு பிறகு அவனை சேர்த்துக்கிடுவோம்னு அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனால இன்னொரு 15 நாள் உனக்கு கொஞ்சம் சோதனை இருக்கு. அமைதியா உட்காந்து என்னைய பிரார்த்தனை பண்ணிட்டு தானா உன்னை போன்ல கூப்பிடுவான். அதை கேஸ் 3 மாதம் 3 மாதம் சொன்னாங்க. 2 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் தான் வேணுமா வேண்டாமா? பார்க்கிறேன், சேர்க்கிறேன், வெற்றி அடைவாய். அதே செய்யாறு எல்லை வருக. அம்மா நீ வருகிறாயே. யார் யாரா தம்பி? செல்லியம்மன் எங்க இருக்காயா? முன்னாடி வாங்க. செல்லியம்மன் ஒரு தெய்வம் இருக்க. கெங்கம்மா சாமி. கெங்கம்மா சாமி, கன்னிமாரம்மன் சரிண்ணா? கால் விட்டுறாங்க. முகம் ஒன்று வாடுது, கோயில் வந்து பாடுது, யார் வந்தது? என்ன செய்யணும்? அம்மா நீங்க போங்க, நீங்க தனியா உட்காருங்க. நீங்க மட்டும் என் முன்னால உட்காருங்க. செல் எடுத்து அவங்க கையில கொடு. கண்ணு கொஞ்சம் அங்கிட்டு போக்கா. அங்க தள்ளி மனதை அடக்கிக்காப்பா. என்னைய மட்டும் நினைச்சுக்காப்பா. நிமிந்து உட்காருப்பா. கண்ணை மூடிக்காப்பா. அமைதியா இருப்பா. காரணம் சொல்லலாம். எதிர்பார்க்க வயிற்று அப்படி திருவுது. உள்ள இருந்து ஒரு ஏதோ ஒரு ஆவி மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகி தொண்டை வர வருது. அதனால இந்த பக்கம் வலி மூச்சின மாதிரி நின்றுக்கிடுது. டாக்டரை பார்த்தாச்சு, நார்மல். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, கேட்ட நேரத்தில் கேக்கு. இப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இது குணமாகவே மாட்டுக்க. இது என்ன கோளாறு அப்படின்னு உன் கேள்வி. கால் ஒன்று. இதுல எதுவும் ஆவிகள் சம்பந்தமா பிரச்சனை இருக்குமா? செய்வனை சம்பந்தமா பிரச்சனை இருக்குமா? தகடுதம் பட்டு எழுதி வச்சு எதுவும் பண்ணியிருப்பாங்களா? இல்ல வேற எதுவும் கோளாறுகள் இருக்கா? அப்படிங்கிறதுனால உன் உள்ள குழம்பி நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்ல சில மூச்சு வந்து அடைச்சிக்கிட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்ற மாதிரிலாம் ஃபீலிங் வருது. இந்த மாதிரி இருக்கு. இதை தீர்த்து தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? இதுல மனநிலைகள்ல இருந்து எல்லாமே பாதிச்சிருக்கு. ஆனா பௌர்ணமிக்கு வந்து நீ குணமாக்கிக்கிடுவியா? பௌர்ணமிக்கு வந்து குணமாக்கிக்கிடுவியா? அதுவரை நீ பொறுமையாத்தான் இருக்கணும். நிப்பாட்டி தாரேன். என்னை வந்து பிறகு பார்த்துட்டு நீ உடனே ஊருக்கு கிளம்பலாம். சரியா? ஜெயிச்சு தாரேன்.
இருக்கு, இந்தியா குழி 2 பகுதிகள் இருக்கு. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நீங்கள் நினைக்கிற லட்சியத்தை அனுபவிக்க முடியாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் கடன்களும் பட்டிருக்கு. இப்ப இந்த தொழில் இயற்கையா மடங்கி இருக்கா அல்லது நமக்கு நேர காலங்கள் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் குழப்பமும் இருக்கு. இதனால வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியா தூங்க முடியாத வேதனை. உங்க வீட்டை போய் பார்த்தேன். எல்லையில ஒரு விநாயகர் வராரு. எங்க இருக்கிறார்? வீட்டு முனையில வீட்டு முனையிலே இருக்கிறார். கால் ஒன்று சொல்லலாம். முன்னாடி இருக்க பாருங்க. இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெளிநாடு தொடர்பான வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சு தந்தா போதும்லாம். இந்தாப்பா நல்ல டைம் வந்துருச்சு. இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன், கோடி பணம் தாரேன். நல்லா இருமாங்கனே, வாடா செல்லம். இந்தா இவன் வந்து இன்ஜினியரா படிப்பான். அடிக்கடி உடம்பு சரியில்லை. பௌர்ணமி குரல சரி பண்ணி தந்துடுறேன். பாண்டிச்சேரியா? கால் வந்துக்கலாம். என் பேரை என்ன செய்து? பிறந்ததுலேருந்து அவனுக்கு அடிப்பட்டதை ரத்தம் நிற்காது, ரத்தம் போயிடாது. இந்த நோய்க்கு ஒரு வழி வரும். ஆளை பார்க்க நல்லா இருக்கா, நோயாளியா இருக்கா? லேசா அடிப்பட்டாலும் ரத்தம் பீரிட்டு போயிட்டே இருக்கு. மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணாக்கா அப்புறமா அது 2 ஹவர் இவ்வளவு தானே? அவ்வளோ. அங்கே தடி இருந்தாலும் தனியனோட உட்காவுங்க. இந்த வாத்திய கட்டுங்க தாத்தனை விடுறா. பேரம் தானே நமக்கு பேசுறா என்ன? அவனுக்கா புத்தி வரட்டுமா? நீங்க ஏன் சொல்றதிய? உண்டு கண்ண முடுறா தம்பி, கருப்புசாமி. சக்தி நிற்குமா? கால் ஒன்று பயப்படாது போ. ஏன் பயப்படுறான் தம்பி? முடிஞ்சு ஏந்தி படிப்பு படிப்பு என்ன படிக்கிறான்? 10வது பாஸ் பண்ணிட்டான். இன்ஜினியரிங் படிக்க வைங்க. இன்ஜினியரிங். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் நிறுத்தி தந்துடுறேன். பௌர்ணமிக்கு கூட்டு வரணும். ஆமா, தெளிவாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். அடுத்து உனக்கு எந்த பாதிப்பு வராது. நிப்பாட்டியாச்சு போ. ஜெயிச்சு கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி. தொண்டைமான் புதுக்கோட்டை. பெண்மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? இது யாருமா? அது இந்த பையன் யார்? இவங்க அப்பா எங்க இருக்கான்? உன்கிட்ட இருந்து இருக்கிறியே, அதுதானே உனக்கு இப்ப பிரச்சனை. கால் எடுத்து வரலாம். கங்காரு மாதிரி பிள்ளைய தூக்கிக்கிட்டே அறையாத. அம்மா அங்க தொடங்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கும்பிடணும், வந்தோம்னு இருக்கணும்.
வேணும், உனக்கு வேண்டாம். ம். என் பிள்ளைக்காக அவர் வேணுமுங்க. அவன் மனத்தை போய் பார்த்தேன். அவன் நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். சீரான மனநிலைகள்ல இல்லை. யாரோ அவன் மனத்தை திருப்பி வச்சிருக்குங்கிறது உன்னுடைய கவர் தரானா. ஆனா வைக்கப்பட்டது உண்மையா அப்படின்னு பார்த்தேன். ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நீ அன்னைக்கே எந்த முடிவும் எடுக்கல, சாதாரண விட்டுட்ட. இப்ப மனது மாறி இருக்குது உண்மை. மாற்றி தெளிவு பண்ணி குடும்பத்தோட சேர்த்து வைக்க. கால் வந்துவா. ஊர்கிட்ட பொம்பளையா வாழ்ந்தா அப்படிதான் இருக்கும். நோடிச்சு மட்டுங்க. உன் பேர் என்ன? சட்ட கண்ண முடிக்கா. நிறைய கடன்கள் இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறது? ஆமா, பக்கத்துல வா. இப்படி இடைஞ்சலா வச்சிருந்தா எப்படிமா வரம் கொடுக்க முடியும்? அப்படி பணமும் தானே, உன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க. நல்லா. ஆமா, அதே புதுக்கோட்டை. புதுக்கோட்டை நீங்க மட்டும், நீங்களும் புதுக்கோட்டை தானே. வீடு வாசல் சொந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா வீடு? புரியல, சத்தமா பேசுங்க. மனைவி யாருன்னா வீடு வாசல் சொந்தமா வருத்தப்பட்டது யாரு அப்படி கேக்குறேன். வீடு வாசல் சம்பந்தமான வருத்தம் யாருக்கு இருக்கு? டாக்குமெண்ட் மண்ணு மனை சொந்தமா குழப்பம் இருக்காடா உனக்கு? என்ன புரியலையா? என் தலை விதியா? என்ன வீடுல என்ன பிரச்சனை? வேற என்ன வேணும்? எங்க இருக்கான் அந்த பையன்? இங்க தடிவா, எனக்கு நேரம் உட்காரு. பாக்கெட்ல இருக்கக்கூடிய செல் எடுத்து கையில் விடு. உன் பேர் என்னடா தம்பி? உன் பேர் என்ன பேரு? கொஞ்சம் கண்ண முடி. கால் ஒன்று. உள்மனது அடங்கிடுச்சு. தெளிவில்லாத வார்த்தை, தெளிவில்லாத நடத்தை, தேவையில்லாத மனக்குழப்பம், தன்னை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ எதுவுமே சரியா இருக்காது. இவைகள்லாம் இப்போ மாறுபட்டு நடந்துகிட்டு இருக்கும். இருக்கா? வீட்டுல இருக்கும். இதை தெளிவாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பௌர்ணமிக்கு கூட்டு வரணும், ஜெயிச்சு தரேன். வா, வீடு வாசலை பூர்த்தியாக்கி செம்மையாக்கிறேன். நல்லா. கருப்பசாமி, புதுக்கோட்டை. என் இடத்தால எனக்கு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து தரணும்னு காட்டு வந்தது. அண்ணா இன்னொரு தடவை வந்து வாங்கினே. தந்திரமா இருந்து இப்ப தப்பிக்க முடியலையா? தந்திரக்காரன் தப்பிக்க முடியல. 3 முறைகள் பஞ்சாயத்து பேசியும் விதண்டாவாதமாக பேசினாங்களே தவிர நியாயமா பேசல யாரும். உண்மையா இல்லையா? ஆனா நீ மட்டும் அவங்க பஞ்சாயத்துக்கு கட்டுப்படல சொல்லி உன்னைத்தான் குற்றவாளி ஆக்குனாங்க. ஆனா அவங்க பேசுற பூரா கட்ட பஞ்சாயத்து தான். உண்மையா? காரணம் இப்ப அந்த இடத்தகராற முடிச்சு உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வித்து தந்துடணும். இந்தா அடுத்தவனுடைய இடைஞ்செல்லாம் ஆக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். பக்கத்துல வரலாம். நீ வச்சிருக்கக்கூடிய கடையை போய் பார்த்தேன். தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு தூக்கம் வருது. அந்த தூக்கத்தை நிறுத்தி செல்வத்தை தந்திருக்கேன். நல்லா வச்சுக்கலாம். அடுத்த உத்தரவுல அவளை பத்தி பேச. மனைவியை பற்றி மனவேதனை அடைந்து வந்த மகன். காரணம் உடலாலும் உயவாலும் உன்னை என் உயிராக நினைத்து நான் வாழ்கிறேன் கண்ணே கல்லிலே. மனைவி பேர் மேகலா. மேகலா மணிமேகலை கொண்ட நல்லது. அவ உள்ளத்தால வருத்தமா உடம்பால வருத்தமா?
கால் ஒன்று. அவன் மனசை போய் பார்த்தேன். உனக்கு கட்டுப்பட்ட மனம் அவளுக்கு இல்லை. தன்னுடைய வயது வரம்புக்கு மீறிய முட்டாள்தனமான சிந்தனையும் செயலும், குடும்ப கௌரவத்தை மீறி நடக்கக்கூடிய அறிவற்ற செயலும் அவள் உள்ளத்தில் ஒரு தோழமை நட்பால நடந்து கொண்டிருக்கு. உண்மையா? அதுல இருந்து திருத்தித்தான்னு கேட்க வந்திருக்க. கால் ஒன்று. வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது. என்ன கண்ண முடிக்காப்பா? அவன் மனசை கொஞ்சம் பார்க்க கண்ண முடிக்கா. திருந்து வாழ், உடனிருப்பாள், வரவிருக்கிறார். ஜெயிச்சுட்டார். அடுத்து பேசு. லாட்டரி சீட்டா கிடைக்கும். லாட்டரி சீட் தானடா கிடைக்குமா? காது வைக்கல ஒரு காது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மன வருத்தம் இருக்க. யாருக்கு பாது? புதுக்கோட்டை. என்ன அக்ரிமெண்ட்? பக்கத்துல வாங்க, தெளிவா பேசுங்க. அக்ரிமெண்ட் போட்டீங்களா? யார்கிட்ட போட்டீங்க? அப்பா காலத்துல போட்டிருக்காங்க. அதுக்கு இல்லைன்னு கால் எடுத்துவாங்க. வரலாம், உட்காரலாம். உன்னுடைய பூர்வீக சொத்து இருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். அதனுடைய வடவால் ஒரு ஓடையும் அதையெல்லாம் தாண்டி போன ஒரு கம்மாக்கரையும் இருக்கா. அந்த எல்லையில மலைத்தரை மேல் முத்துக்கருப்பசாமின்னு ஒரு சாமியுடைய சக்தியும் இருக்கு. உண்மையா? அந்த சொத்துக்களை சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்பே கைமாற்று பண்ணி உங்களுக்கு அதுக்கும் தொடர்புன்னு ஒரு கள்ளத்தனமான ஒரு பத்திரத்தை போட்டு வில்லங்கத்தை உருவாக்கி இப்ப நீங்க தேடும் பொழுது உங்களுக்கு உரிமை உண்டுங்கிற பேரே இல்லைன்னு போச்சு. இதான் நடந்த உண்மை. கால் ஒன்று. அந்த இடம் கிடைச்சி கோர்ட்டுக்கு போனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கோர்ட்டுக்கு போனா கிடைக்குமா? கோர்ட்டுக்கு போனியா? அது தானாகவே உனக்கு 3 பேருடைய உதவியை தொட்டு ஒரு பங்கு உனக்கு கிடைக்கும். அதுலயும் அரைகுறை அக்ரிமெண்டா இருக்கா. இந்த மாத கடைசியில அவனுடைய விலங்கத்தை தீர்த்து ஒரு சின்ன செலவுல மாட்டி தந்துடுறேன். போட்டு தரேன். போயிட்டு வாங்க, ஜெயிச்சுக்கலாம். அடுத்து பேசுவோம்மா. போயிட்டு வாங்க.